கூட சபரி கூட அவங்க வந்து அந்த ஆடியன்ஸ் ஸ்பீச் இருக்கு இல்லைங்களா, அதுலேயே சொல்லியிருப்பாங்க எங்கள் வீட்டிலேருந்து வரவங்க ஆப்வியஸாக கனி சபரி கூட சேராதுன்னு சொல்லியிருக்காங்கன்றது அவங்ககிட்டயே போய் ஒப்பிச்சிருப்பாங்க ரம்யா. அதையே அவங்க சொல்லாமே அதை பண்ணியிருக்கலாம், சொன்னாங்க அப்படின்னு தெரியல. ஸோ அது சொன்னதுலேருந்தே கனியும் சபரியும் காண்டாயிருவாங்க. இப்பயுமே வந்து கனியோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வேணாம், பாருவோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது கேமரா ஃபோக்கஸ் சபரி கிட்ட போனதை எத்தனை பேர் கவனிச்சிங்க அந்த காண்டானதை அப்படின்னு பார்க்கணும். ஸோ நீங்கள் கனியை வேணான்னு சொல்கிறது கூட அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் பார்வை வேணும்னு சொன்னோடனே சபரிக்கும் கனிக்கும் ஒரு கோவம் வருதே. அது வந்து எப்படி திருப்பி ரிட்டர்ன் ஆச்சு, நீ என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு நானும் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அதுதான் அந்த ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்படின்னு ஒரு கேள்வி நம்மளுக்கு வரும். ஓகே, உனக்கு என்ன பிடிக்கல, ஆனால் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கே, அதுக்கு நான் என்ன பண்ணுறது, அதனால என்னால் உன்னை வெறுக்க முடியலையா அப்படின்னு. இதை தான் பாரு வந்து கமருதீன் கிட்ட சொல்லியிருக்காங்க. நீ எனக்கு ஐஸ்கிரீம் கொடுக்கல, ஆனால் என்னால் வந்து ஒரு கேம்காக கூட உன்னை வந்து விட்டு கொடுத்துட்டு அந்த மாதிரி வந்து டக்குன்னு சொல்ல முடியலன்னு சொல்கிறேன். நான் அந்த ட்ராப்குள்ளே நம்மளாம் சொல்கிறேன் ட்ராப்குள்ளே இருக்காங்க, அந்த ட்ராப்குள்ளே இருக்கின்றது அந்த பொண்ணே ஒத்துக்குச்சின்னும் போது அந்த பொண்ணாக தான் அதுலேருந்து வெளில வர முடியுமே தவிர நம்ம யார் சொன்னாலும் அது முடியாது. அவளாக தான் அதை ரியலைஸ் பண்ணணும். எவ்ரி திங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார் சொல்ற மாதிரி அந்த விஷயங்கள் மட்டும்தான் அவளை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா அது அவளா தான் அதுக்குள்ளேருந்து வெளில வரணும் போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஆனால் இந்த இடத்துல ரம்யாவை அப்படியே கார்னர் பண்ண சபரியும் கனியும், சபரி நீ திருந்தவே மாட்டியா சபரி, உன் கேம் அவ்வளோதான் அட்டர் ஃப்ளாப், உன் ஃப்ரெண்டு விக்கல் சீக்கிரமாக முன்னுக்கு போயிடுவான், கனி வெளில வந்தோடனே நீ வெளில வரப்போறியா, இல்லை நீ வெளில வந்தோடனே கனி வெளில வரப்போறாரான்னு தெரியல. ஆனால் அதே கனி விக்கல் சீக்கிரமாக வேணும்னு சொன்னது எப்படி? ஏமா விக்கல் விக்ரம் திடீர்னு தானே உனக்கு ஃப்ரெண்டானாரு, இல்லை விக்கல் விக்ரம் கேம்காக தான் நீ யூஸ் பண்ணுறேன்னு விக்கல் விக்ரமுக்கோ தெரியும், கனிக்கோ தெரியும். ஆனால் அதே விக்கல் விக்ரம் கனி வேணும்னு சொல்லிட்டு உனக்கு கொடுக்கல, சபரி வேணும்னு கொடுக்கல, பாரு வேணும்னு சொன்னது அவன் கேம் ஸ்ட்ராட்டஜி. அப்போ கனி என்ன பண்ணாங்க கேம் ஸ்ட்ராட்டஜியா, எஃப்ஜே தான் தம்பின்னு சொன்னா, சபரி தான் தம்பின்னு சொன்னா, அவங்க ரெண்டு பேரையும் விட்டு விக்கல் விக்ரம் வேணும்னு சொன்னாங்க. அப்போ கனி கேம் எப்படி இருக்கு, அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் என்னவா இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது இருக்குல்ல, அவனை ரெண்டு பேருமே சேர்ந்து ரம்யாவுக்கு கொடுத்தாங்க கனியும் சபரியும். ஸோ இது வந்து அப்பட்டமா அந்த வெஞ்சன்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலுமே கேம்காக இவங்க பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சது அப்பட்டமா விக்கல்ஸ் விக்ரம் விஷயத்தில் அப்பட்டமா தெரிஞ்சது. அதை நான் ஷார்ட்ஸாகவே போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்க. ஸோ இப்படி தான் இன்னைக்கான எபிசோடு இருந்ததுன்னு சொல்லும்போது மொட்டை கடிதாசி விஷயத்தில் சுபிக்ஷா விஷயங்கள் கடல் விட்டு மற்றதை பேசுன்னு சொன்னோம், ஒன்லைன் சொன்னதாகட்டும், அப்புறம் வந்து திவ்யா சொன்னதும் அப்படியே வந்து அவளுக்கான அந்த ஹர்ட்டிங் தான். கமருதீன் சொன்னது சாப்பாடு சாப்பிட்டா தெரியுன்றதுலாம் அதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தை. அது கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு அது ஹர்ட்டிங் தான். அந்த பொண்ணு அதுக்கு நான் திவ்யா சப்போர்ட்லாம் பண்ணலை. நம்மளுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் சரின்னு பட்டுச்சுன்னா அதை பேசுறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்வியஸாக அவளுக்கு அது தப்புன்னு அவளுக்கு அது ஹர்ட் ஆச்சு. அவள் சொல்லியிருக்கான்னா அவள் பாருக்கு அந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் ஹர்ட் ஆயிருக்கணும், விக்கல்ஸ் விக்ரமால, கனியால, சபரியால அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் தாங்கிட்டு அந்த பொண்ணு நிற்கிறாள். அதனால தான் அவளை நாங்கள் குயின்னு சொல்கிறோம், அந்த டிசர்விங் பிளேயர் அவள் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னு சொல்லும்போது அந்த குறும்படம் ஒன்று தான் இதுக்கு சாட்சி. போன வாட்டி குறும்படம் போட்டது அவளோட வழியை போட்டது, இந்த வாட்டி குறும்படம்